வாழைக்காய் இது போல் செஞ்சு பாருங்கள். தயிர் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 2 வாழைக்காயை இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. மிதமான தீயில் வச்சுட்டு வாழைக்காயை கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறினதுக்கப்புறம் இது கூட மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு மசாலா எல்லாமே வாழைக்காயில் படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் வச்சு வாழைக்காயை நல்லா இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.